சாந்தி வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கண்ணோட்டம், அதாவது ஆட்டிடியூட். எப்படி நம்ம ஆட்டிடியூட் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாம். ஸோ இந்த கதையில் வந்து ஒரு கார்பெண்டர் இருப்பார். அந்த கார்பெண்டர் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார். அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட போய் சொல்வார், நான் இது மாதிரி நான் வேலையை வந்து விட்டுடுறேன், நான் வந்து ரிட்டையர்மெண்ட் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்டர் சொல்வார், சரி நீங்கள் ரொம்ப சீனியரு, ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கீங்க, எனக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் கடைசியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்வார். சரி கார்பெண்டர் வந்து சரி வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுவார். அப்புறம் அந்த கார்பெண்டர் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பார். அப்போ கட்டும் போது அவருக்கே தெரியும் அவர் மனசு வந்து அதில் ஈடுபாடு இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த வுட்டு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஃபீரியரான மெட்டீரியல்ஸ், ரொம்ப சீப்பான மெட்டீரியல்ஸாக பண்ணுவார். ஏனோ தானோ அப்படின்ட்டு வீடு கட்டுவார். ஏன்னா இதுதான் நம்ம தான் போகிறோமே, நம்மளே யாரை கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்டில் அவர் என்ன பண்ணுவார், வீடு கட்டி முடிச்சிருவார். வீடு கட்டி முடித்தோடனே அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்ப்பார். பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட சாவியை வந்து கார்பெண்டர்கிட்ட கொடுத்துருவாரு. இதுதான் உங்களுடைய வீடு, இதனோட கிஃப்ட் உங்களுக்கு, நீங்கள் இத்தனை வருஷம் என் கூட வேலை செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ கார்பெண்டருக்கு ஒரே ஷாக் ஆகிடும். இந்த மாதிரி ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு தான் இந்த வீடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் நல்லா கட்டியிருக்கலாமே, நல்ல மெட்டீரியல்ஸாக கட்டியிருக்கலாமே, நல்லா சுத்தமாக இன்னும் க்ளீனாக நீட்டாக ரொம்ப அழகாக கட்டியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஆட்டிடியூட், நம்ம எந்த ஆட்டிடியூட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்களை செய்கிறோம், அதோட ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து எந்த காரியம் செஞ்சாலும் ஏனோ தானோ அப்படின்ற ஆட்டிடியூட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கே தான் வந்து சேருது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன ஆட்டிடியூட் வைக்கிறோமோ அந்த ஆட்டிடியூட் வந்து நல்லதாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் என்ன ஆகும், பாசிட்டிவாக வரும். ஸோ இப்போ நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். அது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, வந்து ஷார்ட்கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றியை வந்து கொடுக்காது, நம்மளுக்கு வந்து தோல்வியை தான் கொடுக்கும். வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு தோல்வி. அதனால் நம்மளுக்கு வந்து கெட்டது தான் நிறைய நடக்குமே தவிர நல்லது நடக்காது. ஸோ எதுலேயுமே வந்து நம்ம கண்ணோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், எப்படி விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படின்றது. எப்படியும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம், உண்மையாக நம்ம இருந்தோம், ப்ளஸ் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நம்ம நெகட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்ன, இதில் நம்மளுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு இதில் வந்து நான் கண்டிப்பாக வெற்றி அடைய மாட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, இது வந்து சரி வராது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே வந்து என்னால் இது முடியாது, இல்லை அவங்களுக்கு வந்து என் கூட செட் ஆகாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆட்டிடியூட் என்ன ஆகிடுது, நம்ம வந்து அதை ஸ்பாயில் பண்ணிடுறோம். அது நெகட்டிவாக பார்க்கறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சியும் வந்து ஆட்டிடியூட் வச்சுட்டு காரியம் செய்ய முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வச்ச ஆட்டிடியூடே என்ன ஆகுது, தப்பாக வந்து அதை லீட் பண்ணுது. இதே வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக வச்சு, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை அவங்களுக்கும் எனக்கும் நான் ட்ரை பண்ணுறேனே ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லை நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் கூட வந்து அந்த ஆட்டிடியூடை சேர்ந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கொடுக்குது. இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லுவாங்க உடம்பு சரியே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனில் கூட என்னோட ஆட்டிடியூட் இல்லை, எனக்கு உடம்பு கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு டெய்லி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப நம்பிக்கையோட ஆட்டிடியூடோட நம்ம எடுத்தோம் அப்படின்னா சரியாகாத நோய்கள் கூட என்ன ஆகுது, சரியாகுது. ஏன்னா அது காரணம் என்னென்னா முயற்சி கிடையாது, அந்த முயற்சி செய்யக்கூடிய ஆட்டிடியூடு. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம போடக்கூடிய முயற்சி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் எல்லாமே வந்து அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நம்ம ஆட்டிடியூடு. ஸோ நீங்கள் என்ன தான் வந்துட்டு நிறைய பணம் போட்டாலும், நிறைய எனர்ஜி கொடுத்தாலும், நிறைய டைம் கொடுத்தாலும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, இது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸான ஆட்டிடியூடும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து முயற்சி செஞ்சாலும், இல்லை எவ்வளோ பணம் போட்டாலும், எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அது வெற்றி ஆகாது. ஆனால் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இது கண்டிப்பாக வெற்றி அடையுன்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தாலும், கொஞ்சம் பணம் போட்டாலும், கொஞ்சம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக என்ன ஆகுது, வெற்றி கிடைக்குது. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் வந்து அவ்வளோ சக்திசாலியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம டெய்லி நம்ம காலைல எழுந்துக்கும் போது, ஓ இன்றைக்கி எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, ஓ இன்றைக்கி என் பாஸ் வந்து எப்படி நடந்துப்பாருன்னு தெரியாது, இன்றைக்கி டிராஃபிக் இருக்குமே அப்படின்னு இந்த ஆட்டிடியூட் நம்ம வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா, டிராஃபிக்கே இல்லைனா கூட, நம்ம கொஞ்சம் டிராஃபிக் இருந்தால் கூட நம்ம ஆட்டிடியூட் என்ன இருக்குது, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் கூட நம்ம வந்து கஷ்டப்படுறோம், ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆட்டிடியூடே என்ன பண்ணிட்டோம், ஐயோ டிராஃபிக் இருக்கும், இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி உருவாக்கிட்டோம்.
ஸோ இதே நம்ம வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு பரவாயில்ல எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நான் கரெக்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிறைய டிராஃபிக் இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆட்டிடியூடை என்ன பண்ணிட்டீங்க, பெருசாக்கிட்டீங்க, பாசிட்டிவ் ஆக்கிட்டீங்க. அதே போல் ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை அந்த கண்ணோட்டத்திலே ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனை தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இதே வந்து இல்லை எல்லாம் சால்வ் ஆகிடும், எல்லாம் சரியாயிடும், ஹேண்டில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் கூட வந்துட்டு ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம கண்ணோட்டம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது அந்த ஆட்டிடியூடில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மளுக்கு பூதகரமாக தெரியும். ஆனால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும், நம்மளால் அமைதியாக இருக்கலாம், நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பெரிய பிரச்சனையை கூட நம்ம என்ன பண்ண முடியும், சகஜமாக நம்ம வந்துட்டு கடந்து செல்லுவோம். ஏன்னா அது காரணம் வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட். லைஃப்பில் எனக்கு உடம்புக்கு எதுவுமே வரக்கூடாது, ஹெல்த் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம டூ மச் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஆட்டிடியூடுக்கு வந்து என்னென்னா நம்ம ஓவரான எக்ஸ்பெக்டேஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட என்ன ஆயிடுது, நெகட்டிவ் ஆகிட்டு. ஓகே, குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும், ரிலேஷன்ஷிப்ஸ்னால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், உடம்புனா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துன்னு தான் இருக்கும். அப்படின்ற ஒரு ஓப்பன் ஆட்டிடியூட் நான் வச்சேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை என்ன பண்ண முடியும், என்னோட கண்ணோட்டம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் என் மைண்டு. அதனால் என்ன பண்ண முடியும், அது ஈஸியாக நம்மளுக்கு தேவையான சொல்யூஷனே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து எனக்கு வந்து ட்ரெயின் எப்போவுமே கரெக்டாக டைமுக்கு வந்துடணும், எல்லாருமே என்கிட்ட நல்லா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் நம்மளை இன்சல்ட் பண்ணா கூட நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எல்லாரும் என்கிட்ட நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் ஆட்டிடியூட் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ன்றது எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருந்து எல்லா பிரச்சனையும் வந்தாலும் நான் சகஜமாக நான் வந்து சால்வ் பண்ணுவேன், என்னால் முடியும், எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அந்த ஆட்டிடியூட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். அதே போல் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வச்சா கூட என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை எனக்கு வந்து நான் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிடுவேன், நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்ற ஆட்டிடியூட் வச்சா கூட என்ன ஆகும்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம ஆட்டிடியூட் வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்குது, இமோஷன்ஸ்லேயும் இருக்குது, லைஃப்பில் வரக்கூட இதுலேயும் இருக்குது, மற்றவங்க கூட நம்ம பழகிற விதத்துலேயும் இருக்குது. ஸோ நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடும் இருக்குது. அந்த மாதிரி நான் டெவலப் பண்ணால் கூட என்ன பண்ண முடியும், யாராவது தப்பு பண்ணால் மன்னிக்கக்கூடிய ஆட்டிடியூட் எனக்கு வேணும். அதே போல் பிரச்சனை வந்து அது தைரியமாக இருந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், அந்த ஆட்டிடியூடும் வேணும். இல்லை நான் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் பயந்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றது பயத்தோட ஆட்டிடியூட். எல்லா விதத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆட்டிடியூடை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் நான் லைஃப்பில் வந்து அமைதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணுன்றது ஒரு ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடில் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்து நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே போல் நான் வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவணும், எனக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு நான் உதவுறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நான் நல்ல கர்மம் செய்யணும் அப்படின்றதும் ஒரு ஆட்டிடியூடு. அது நான் லைஃப்பில் விடாமுயற்சியாக இருப்பேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதையுமே, அதாவது நான் ஈஸியாக விட்டுற மாட்டேன், நான் முயற்சி செய்வேன், நான் விடாமுயற்சி எனக்கு இருக்குது, நான் வந்து ஐ நெவர் கிவ் அப், இந்த மாதிரிலாம் சங்கல்பம் இருந்தது, இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா லைஃப்பில் நம்ம வந்து நிறைய சாதிக்க முடியும். அதாவது நான் சாதிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் கூட இருக்கணும். இல்லை எப்படி வேணா இருக்கலாம், அதாவது ஓகே வரது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம், சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அதுவும் ஒரு ஆட்டிடியூட் தான். ஸோ இந்த மாதிரி பல விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. நம்ம வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோன்றது தான் ஆட்டிடியூட். ஸோ நம்ம பாசிட்டிவாக, தைரியமாக, அன்பான ஆட்டிடியூட் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கலாம், வெற்றியும் நம்மளை தேடி வரும், ப்ளஸ் நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு வந்து வெற்றியை உருவாக்கி கொடுக்கலாம். இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.